அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்ப இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடைப்பயிற்சி முக்கியமா? இல்லன்னா யோகா பயிற்சி முக்கியமா? நடைப்பயிற்சி, வாக்கிங் போறது நமக்கு பலன்களை செய்யுமா? இல்ல யோகா பயிற்சிகள் நமக்கு பலன்களை செய்யுமா? இந்த 2ல எத நாங்க செய்றது அப்படின்னு நெறைய பேரு கேட்குறாங்க. ஸோ இந்த பதிவ நீங்க முழுசா பாருங்க. இதுல எது சிறந்தது? எத நீங்க செய்யலாம்? இல்ல 2யுமே நீங்க செய்யலாமா? அப்படின்னு உங்களுக்கு புரியும். பொதுவா இந்த நடைப்பயிற்சி, இந்த வாக்கிங் அப்படிங்கிறது, பொதுவா நடைப்பயிற்சி அப்படிங்கிறத நாம ஏற்கவே தேவையில்ல. ஏன்னா, இந்த நடந்து போறது, மனிதன் நடக்கிறது அப்படிங்கிறது, ஒரு மனிதனுக்குரிய ஒரு இயல்பான ஒரு செயல், ஒரு விஷயம். இப்போ ஒரு குழந்தை பிறந்து, அது முதல்ல தவழ்ந்து, அடுத்து நடக்க தான் ஆரம்பிக்கும். ஸோ நடக்க ஆரம்பிச்சு, தன்னோட வாழ்நாள் முழுவதும், தன்னோட மரண தருவாய் வரைக்கும் அவங்க நடந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனித பிறப்புல ஒரு இயல்பான விஷயம். இப்போ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு நடந்து போறது, நம்ம நடக்கிறது குறைஞ்சிருச்சு. ஸோ மொத்தமா நடக்கிறதே இல்ல. இப்போ இன்னைக்கு பெரும்பாலும் நெறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம் அப்படின்னா, அப்படி நடக்கிறது இல்ல. இப்போ வேலை செய்றவங்க, அலுவலகத்துல வேலை பார்க்கிறவங்கலாம் என்ன பண்றோம் நம்ம? அ காலையில எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு நம்ம வாகனத்துல வீட்ல இருந்து வெளியில போறோம்னா, வாகனத்துல போறோம். அப்புறம் அலுவலகத்துல வேலை செய்றோம். திரும்ப வாகனத்துல எல்லா இடத்துக்கு போறதுக்கும் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? மோட்டார் சைக்கிள், கார் இந்த மாதிரி நம்ம வாகனத்த பயன்படுத்துறோம். நடக்கிறது நான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு குறைஞ்சிருச்சு. ஆனா, நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம். இந்த நடை பயிற்சி அப்படிங்கிறதே மனிதருக்கு ஒரு தேவையில்லாத ஒன்று. சரி, அப்போ இன்னைக்கு நம்ம மருத்துவர்கள் எல்லாம் நீங்க நடங்க, வாக்கிங் போங்க, நடங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, மனிதனோட அடிப்படை இயற்கையான ஒரு விஷயம் அவனோட வாழ்நாள்ல ரொம்ப நடந்து செல்றது. அது இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. அதனால நம்மள என்ன சொல்றாங்கன்னா, நடக்க சொல்றாங்க. நடக்கும்போது உடம்புல ஏற்படக்கூடிய அந்த செயல்பாடு, நம்ம நடக்கும்போது எத்தன தசைகள் நமக்கு வேலை செய்யுது, உடம்புல எத்தன இணைப்புகள், கால் முட்டி ஜாயிண்ட், கணுக்காலு, இடுப்பெலும்பு, நம்ம கைய வீசி நடக்கும்போது அந்த உடம்புல இருக்கக்கூடிய நிறைய தசைகள் என்ன ஆகுதுன்னா இயக்கத்துல இருக்கிறதுனால, அந்த உடல், மனித உடல் தன்னோட இயல்பு நிலைய செஞ்சா நமக்கு நோய்கள் வராது. உடம்பு ஒரு கட்டுக்கோப்போட இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ரத்தோட்டங்கள் ஒழுங்கா இருக்கும். இதய துடிப்பு ஒழுங்கா இருக்கும். நுரையீரல் நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரியான காரணங்களுக்காக நம்மள என்ன சொல்றாங்க, மருத்துவர்கள் நீங்க நடந்து செல்லுங்க, வாக்கிங் போங்க. நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. நாம பெரும்பாலும் இன்னைக்கு என்னன்னா, நமக்கு சர்க்கரை நோய் குறைபாடு, சுகர குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன செய்றாங்கன்னா, நிறைய வாக்கிங் பயிற்சி, நடைப்பயிற்சிய பண்றாங்க. அப்படிலாம் பண்ணா நமக்கு சுகர்லாம் குறையுமா? அந்த நோய்கள்லாம் சரியாகுமா? அப்படின்னா, சரியாகும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. அதான் நான் சொல்றேன். நடை அப்படிங்கிறது ஒரு பயிற்சி அல்ல. அது மனிதனோட ஒரு இயல்பு. அந்த இயல்பு வாழ்க்கையிலிருந்து நாம வெளியில வந்துட்டதால, அந்த இயல்பு வாழ்க்கையவே நாம நடக்கிறதையே நாம இன்னைக்கு பயிற்சியா செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாம இருக்கோம். நடை அப்படிங்கிறது, நடந்து செல்றதுங்கிறது ஒரு பயிற்சி அல்ல. அது ஒரு இயல்பு. அதை பயிற்சியா செய்யக்கூடிய காலகட்டத்துல நாம இப்ப இருக்கோம். இத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த யோகா அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் இல்ல. யோகாங்கிறது ஒரு பயிற்சி. அது முன்னொரு காலத்துல சித்தர்களால நமக்கு உருவாக்கப்பட்ட, அவங்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பயிற்சி இந்த யோக பயிற்சி. நடை அப்படிங்கிறது நமக்கு பயிற்சி அல்ல. பட் யோகா அப்படிங்கிறது கண்டிப்பா அது ஒரு பயிற்சி தான். அதுக்கு நிறைய படிநிலைகள் இருக்கு. அத தொடர்ச்சியா அந்த ஒவ்வொரு படிநிலைகளையும் இவங்க பயிற்சி பண்ணி அந்த நிலைய அடைஞ்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த யோகாசனங்கள், யோக பயிற்சி எல்லாம் நாம செய்யும்போது நிறைய நோய்கள் நமக்கு குணமாகுது. அப்போ இப்ப நடைப்பயிற்சி முக்கியமா? யோகா முக்கியமா? அப்படின்னு எனக்கிட்ட கேட்டா, நமக்கு யோகா தான் முக்கியம். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மனிதனோட இயல்பு அப்படின்னு சொல்லிட்டோம்.
ஸோ இயல்பான வாழ்க்கையில இருக்கும்போது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் இதெல்லாம் வந்து நம்ம குணப்படுத்துறதுக்கு நமக்கு தேவையான ஒண்ணுதான் இந்த யோக பயிற்சி. அது யோகாசனமா இருக்கலாம். நீங்க பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பண்ணலாம். இல்ல தியானத்துக்கு பயிற்சி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு யோக பயிற்சியா இருக்கட்டும், இந்த யோகா பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இது கண்டிப்பா தேவை. ஆனா யோக பயிற்சிகள வந்து நோய்கள குணப்படுத்துறதுக்கு தான் இந்த யோக பயிற்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டதா? இத வந்து உருவாக்குனாங்களா? அப்படின்னா அப்படி கிடையாது. அது வந்து இறைநிலைய அடைவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த பயிற்சிகள் இப்ப இருக்கக்கூடிய நோய்கள வந்து முறியடிக்குது அப்படின்னு விஞ்ஞானபூர்வமா வந்து நிரூபிச்சிருக்காங்க. அழுத்தத்துல இருந்து நம்ம வெளியில வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானபூர்வமா என்ன பண்ணியிருக்காங்க? நிரூபிச்சிருக்காங்க. அப்போ இப்ப இந்த யோக பயிற்சி நமக்கு தேவையா அப்படின்னா, நீங்க இத பயிற்சி பண்ணி தான் ஆகணும். பட் நடைப்பயிற்சி தேவையா அப்படின்னா, அது இயல்பான ஒண்ணு. அத நீங்க பயிற்சி பண்ண தேவையில்ல. இப்ப யோகாசனம் பண்ணலாம் எனக்கு நேரம் இல்ல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில நடந்து போவாங்க. 1 மணி நேரம் நடந்து போவாங்க. அப்ப நடந்து போனா எல்லாம் சரியாயிருமான்னா, கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. யோகா பயிற்சிக்கும், இந்த நடந்து போற வாக்கிங் பயிற்சிக்கும் அ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அ ரொம்ப தூரமான ஒரு வித்தியாசம். நீங்க யோகா பயிற்சியில வரக்கூடிய பலன்கள் எல்லாம் நம்ம வாக்கிங்ல வந்து நமக்கு அந்த பலன் வந்து கிடைக்காது. வாக்கிங் போறது இயல்பான ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான். பட் யோக பயிற்சி அப்படிங்கிறது அதுல இருந்து அ 1000 மடங்கு வந்து பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சி. இப்ப இதுல இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, நான் இப்ப வந்து யோகா பயிற்சி எல்லாம் செய்றேன். ஆனா எனக்கு வாக்கிங் போகல. எனக்கு அது கொஞ்சம் இதா இருக்கு. வாக்கிங்லாம் போவே இல்ல. இப்ப இதுல நான் எத பண்றது அப்படின்னா, நீங்க நடந்து வாக்கிங்கும் பண்ணலாம். நீங்க யோகாவும் பண்ணலாம். உங்களுக்கு 2ல நேரம் கிடைச்சது அப்படின்னா 2யுமே நீங்க செய்யலாம். இப்போ நீங்க நடந்துட்டு வாக்கிங் போறீங்க. காலையில நான் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போறேன் அப்படின்னா, நீங்க வாக்கிங் போயிட்டு வந்து யோகாசன பயிற்சிகள்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப எளிமையாவே இருக்கும். ஏன்னா, நீங்க நடந்து போறீங்க. உடம்புல இருக்கக்கூடிய நெறைய தசைகள்லாம் உங்களுக்கு இயக்கத்துல வந்துருது. உடலோட வெப்பநிலை வந்து அதிகரிச்சது. உங்களுக்கு ஒரு வார்ம் அப் பயிற்சி மாரி ஆயிருது. அதுக்கப்புறம் நீங்க யோகாசன பயிற்சிகள்லாம் செய்யும்போது, உங்களுக்கு அந்த பயிற்சி செய்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு எளிமையா இருக்கும். சரி யோகா செய்றதா, வாக்கிங் செய்றதா ஏதாவது 2ல ஏதாவது 1 மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா யோகா செய்யுங்க. ஏன்னா, நீங்க வாக்கிங் செய்றதுல இருந்து 1000 மடங்கு பலன்களை செய்யக்கூடியது இந்த யோக பயிற்சி. பயிற்சி தேவை. அதுல 2ல எதையுமே செய்யாம இருக்கக்கூடாது. ஒண்ணு உங்களுக்கு நடந்து போறது தான் வரும். எனக்கு யோகாசன பயிற்சிலாம் ஆர்வம் இல்ல. எனக்கு அதெல்லாம் உடல் ஒத்துழைக்கல. எனக்கு அது சரியான வழிகாட்டுதல் இல்ல அப்டின்னா, நீங்க அந்த நடைப்பயிற்சிய வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டே வாங்க. நடந்து போங்க. அது உடலுக்கு நல்லது தான். இல்ல யோகாசன பயிற்சி எனக்கு தெரியும். நான் அத செஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனா, அத செஞ்சா எனக்கு வாக்கிங் போக வந்து நேரம் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க யோகா பயிற்சிகள் செய்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது மட்டுமே போதுமானது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த யோகா பயிற்சியில நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள செய்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து சும்மா உட்கார்ந்து ஒரு மூச்சு பயிற்சி தான் பண்ணுவேன். இல்ல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த தியானம் மாதிரி கண்ண மூடி உட்கார்ந்து தியான பயிற்சி தான் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வாக்கிங் போய் தான் ஆகணும். ஆசனங்கள பயிற்சி பண்றவங்க, நெறைய யோகா ஆசனங்கள பயிற்சி பண்ணுவாங்க. உடலுக்கு ஹத யோகான்னு சொல்லுவோம். உடலை வருத்தி பண்ணக்கூடிய யோக பயிற்சிகள செய்றவங்களுக்கு இந்த நடைப்பயிற்சி தேவையில்லை. விருப்பப்பட்டா அவங்க நடந்துக்கலாம். நடக்கிறதுனால தவறு கிடையாது. ஆனால் எளிமையான யோகாக்கள செய்வேன். நான் மூச்சு பயிற்சி மட்டும் தான் செய்வேன். இந்த மாதிரி ஆ தியானம் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க, நீங்க கண்டிப்பா நடைப்பயிற்சி தேவை. ஏன்னா உங்களுக்கு உடல் இயக்கம் வந்து கண்டிப்பா தேவை. மத்தபடி இதுல எது நமக்கு தேவை, எது தேவையில்ல, இந்த 2 பயிற்சியில, இந்த நடைப்பயிற்சி, இந்த யோக பயிற்சியில 2யுமே செய்றதுனால எந்த ஒரு தவறும் இல்ல. 2ல எது செய்யலாம், எதுக்காவது ஒண்ணுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா, என்ன நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க யோக பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குங்க. இல்ல 2ல எனக்கு நடைப்பயிற்சி பிடிக்கும்னா, அதுக்கும் நீங்க பண்ணலாம். இந்த பதிவுல இருந்து நீங்க ஒரு தெளிவுக்கு வந்து எத பண்ணலாம், இல்ல 2மே பண்ணலாமா அப்படின்னு நீங்களாவே ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.